ஆதி திருச்சபைகள் எப்படி ஆணித்தரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தில் கட்டப்பட்டிருந்ததோ அதே போல் எல்லா நாட்களிலும் திருச்சபைகள் சுவிசேஷத்தின் மேலேயே கட்டப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை. சொல்லுங்கள், இப்போ கிறிஸ்தவனாக பாடு, உபத்திரவம், அநீதியாய் துன்பப்படுதல் இன்று ஏன் போதிக்கப்படவில்லை? சீஷத்துவத்தில் இன்று ஏன் போதிக்கப்படவில்லை? சொல்லுங்கள் பாஸ்டர் ஜான். இது ஒரு நிச்சயமாக ஒரு பாடமாக இருக்காது. அதாவது இரண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படுதல் அது வேற. ஆனால் இரண்டாவது வருகை உண்மையாக இருக்கிறபடினாலே நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய அன்றாட நடக்கை என்னென்னா, இப்போது நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்கூலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு அசம்பிளியில் இருப்போம். ஆமாம். அசம்பிளி முடிச்சுட்டு கிளாஸ் போகணும். சரி. அசம்பிளி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறதில்ல. ஓ. ஆனால் இன்றைக்கி சண்டே சர்வீஸ்ன்றது ஒரு அசம்பிளி மாதிரி, எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூடுறோம். அசம்பிளி முடிச்சுட்டு ஆனால் வீட்டுக்கு போயிடுறோம், கிளாஸ்க்கு போகிறதில்ல. எக்ஸாமில் முட்டை தான். அதுதான் இப்போது சீஷத்துவத்தில் முக்கியமானது கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, அதாவது படிப்பு, போதனை. சீஷன்னா யார்? மாணவன் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அந்த மனப்பாங்கே இல்லை. சுவிசேஷம்னா நம்முடைய மனசுக்குள்ளே என்ன இருந்தது? இதை வெளியில் போய் ஆசீர்வாதமாக இருக்குது, வெளியே போய் இந்த மெகாஃபோனை வச்சு அதுமா சுவிசேஷம் யோசிச்சிருந்தோம். அஸ்திபாரத்தை விட்டு ஆஸ்திபாரத்தை பெற்றுக்கொண்டோம். ஆஸ்தியின் மேல் உள்ள பாரத்தை பெற்றுக்கொண்டோம். அவங்களும் இப்போ அஸ்திபாரத்தை விட்டுட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ்தி பாரத்தின் மேலே தங்களை ஃபோக்கஸை திருப்பிட்டாங்க.